இந்த 5 விஷயம் நம்மளுடைய தெரிஞ்சிருந்தா சுகிரா குரூப்ஸோடைய சிஓவாக மட்டும் இருந்திருக்க மாட்டேன். இதே மாதிரி 5 கம்பெனியை பெருசாகி ஓனர் ஆகியிருப்பேன். அதை விட முக்கியமாக ஒரு 1000 மக்கள் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அந்த அனுபவத்தில் ஒரு 5 விஷயம் நம்ம வாழ்க்கையில் தெளிவாக இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையோட ஆணி வேரான கவனத்தை ஈஸியாக மேம்படுத்திடலாம். எல்லோரும் பொதுவாக நினைக்கிறது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் தோக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் புத்திசாலித்தனம் இல்லை, நெட்வொர்க் இல்லை, நம்ம சரியாக பேச முடியல, நிறைய சொல்கிறோம். பட் உண்மையான காரணம் என்னென்னா, நம்மளால் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தெளிவாக பொறுமையாக பண்ண முடியுது, கவனம் இல்லை. தட்ஸ் இட். அப்போ என்கிட்ட ட்ரெயின் பண்ணுற மக்கள் நிறைய கேட்குற கேள்வி என்னென்னா, சந்துரு ப்ரோ, நீங்கள் சொல்கிற மாதிரியே கவனத்தை நான் மேம்படுத்துகிறேன் ப்ரோ, எதை ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி கவனத்தை மேம்படுத்துறது? நான் பிளாப்லான்னு ரொம்ப பெருசாலாம் சொல்ல போகிறது இல்லை. நான் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் 5 விஷயத்தை தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அந்த வீடியோ முடியும் போது நிச்சயம் ஒரு ஸ்டெப் மேலே போயிருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, கவனம் அப்படிங்கிறது ஒரு மசில் மாதிரி, சரிங்களா? அது தனியாக ஒரு எனர்ஜி அப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க. மசில் மாதிரி. நீங்கள் ஜிம்முக்கு போகும்போது ஒரு 5 கிலோ தூக்க முடியுது அப்படின்னா, தொடர்ச்சியாக 5 கிலோ தூக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுவாக கேட்கும், உடம்பாக கேட்கும். 10 கிலோ தூக்கு, 15 கிலோ தூக்கு, 20 கிலோ தூக்கு, 30 கிலோ தூக்கு அப்படின்னு. த சேம் லைக் நீங்கள் கவனத்தை மேம்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த வேலையை செய்ய முயற்சி பண்ணுங்கள். ஒரேடியாக நான் 1 மணி நேரம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பேன், 4 மணி நேரம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேன், அது ஃபெயிலியரில் தான் முடியும். ஏன்னா உங்களுக்கு ஜிம்மில் போய் எப்படி உடனே ஹெவி வெயிட் அடிக்க முடியாதோ, உடல் தாக்கு பிடிக்காதோ, அதே மாதிரி ஒரு வேலையை செய்யும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்கள் மூளைக்கு நீங்கள் லோட் பண்ணணும். ஒரேடியாக லோட் பண்ணாதீங்க, நிச்சயமாக அது ஃபெயிலியர் தான். ஸோ கவனம் வேணுங்கிறதுக்கு முதல் படி, உங்களால் எவ்வளவு நேரம் கவனம் செலுத்த முடியுதோ அதை ஏற்றுக்கங்க. என்னால் 5 நிமிஷம் தான் முடியுதா, சந்தோஷம், 5 நிமிஷம், அதிலேருந்து ஒரு 6 நிமிஷம், 7 நிமிஷம் ஆட்டோமேட்டிக்காக மாறும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய மேஜிக் இது. 2வது முக்கியமான விஷயம், நம்முடைய கவனம் சிதறதுக்கு காரணம் வெளியே இருக்குது நீங்கள் நம்புறீங்க. அது என்னமோ உண்மைதான், கொஞ்சம் ஏற்றுக்கலாம். ஆனால் அதை விட மிக முக்கியமான மூல காரணம் உங்களுக்குள்ளே இருக்குங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறோம் வைங்க, பண்ணும்போது என்ன தோணும், ஒரு 10 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்கலாமே, இல்லை ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பேசலாமே, அப்படி வெளியே போய் டீயே போட்டு வரலாமேன்னு தோணுது. பார்த்தீங்களா? இது ஏன் தோணுச்சு அப்படின்னா, ஒரு வேலையை பண்ணும்போது உங்களுக்கு சலிப்பு தட்டுது, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க. அந்த அன்கம்ஃபர்டபுளில் இருக்கிறதுக்கு நீங்கள் பழகலை. ஸோ கவனங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, உங்களுடைய அன்கம்ஃபர்டபுளில் நீங்கள் அடாப்டாக இருந்து ஆரம்பிக்கும். அன்கம்ஃபர்டபுளாக நீங்கள் அடாப்ட் ஆகலை அப்படின்னா உங்கள் கவனம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இதை முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக 2வது பெரிய மாற்றத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. 3வது பெரும் பிரச்சனை, மல்டி டாஸ்கிங். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஒரே நேரத்தில் 10 வேலை பண்ணுவேன், நான் நினச்சா 1000 வேலை பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மனசால் ஒரே நேரத்தில் 10 வேலையை பண்ண முடியாது. நம்ம மனசால் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா, மல்டி டாஸ்கிங்கிற பேரில் மாற்றி 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 நம்மளுடைய மூளைக்கு வேலையை ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்படி பண்ணும்போது கவனத்தினுடைய பவர் ரொம்ப குறையும். லாங் டேர்மாக நீங்கள் இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுடைய கவனம் ரொம்ப ரொம்ப வீக் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப கஷ்டம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேலையை செய்யும் போது ஒரு வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோனில் பேசும்போது ஏதாவது நோண்டிகிட்டு இருக்கிறது நிப்பாட்டுங்க, ஃபோனில் மட்டும் பேசுங்க. சாப்பிடும்போது சாப்பிட மட்டும் செய்யுங்க. ஒரு ஃப்ரெண்டை பேசிகிட்டு இருக்கீங்களா, ஃப்ரெண்டை மட்டும் பொறுமையாக அவருடைய முகத்தை பார்த்து பேசி பாருங்கள். நிச்சயமாக அந்த செயல்பாடில் உள்ள தெளிவு, மனநிலை, நம்ம அதை சரியாக தான் பண்ணுறோமா இல்லை தவறாக பண்ணிக்கிட்டு இருக்கோமான்னு ஏகப்பட்ட கேள்விகளும் ஏகப்பட்ட பதிலும் அந்த ஒரு செயல்பாடில் வர்றதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் முயற்சி எடுத்து, இந்த வேலையை பண்ணும்போது நான் இதை மட்டும் தான் பண்ணுவேன், மற்ற வேலையை பண்ண மாட்டேன்னு முடிவுபடுத்தி பாருங்கள். 3வது மேஜிக்கை நீங்கள் பார்ப்பீங்க. 4வது, தயவு செய்து உங்கள் வில் பவரை நம்பாதீங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் எதுனாலும் கண்ட்ரோல் பண்ணிடுவேன் என்னையே. அப்படி கிடையாது. ஒரு சுற்றுச்சூழலுக்கு சரியான பலம் இருக்குது, பயங்கரமான பலம் இருக்குது. உங்களை சுற்றி சுற்றுச்சூழல் என்ன இருக்கோ அதுதான் நீங்கள். அப்போது உங்களை சுற்றி டிஸ்ட்ராக்ஷனை வச்சுட்டு நீங்கள் ஃபோக்கஸாக இருக்க ட்ரை பண்ணுறீங்கன்னாலே அது உங்களுடைய லேக் ஆஃப் அவேர்னஸ் தான். உங்கள் டிஸ்ட்ராக்ஷனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு உங்களை ஒய்யாமல் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறான்னா அவன்கிட்ட விலகுங்க, தப்பு இல்லை. உங்கள் ஃபோனில் இன்ஸ்டாகிராம் ஃபீட்ஸ் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னா அதுலேருந்து விலகுங்க, தப்பு இல்லை. யூடியூப்பில் உங்கள் ஃபீட்ஸ் மோசமாக இருக்குன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்குது, வச்சு மாற்றி விடுங்க. உங்களுக்கு தேவையானதை மட்டும் அவனை வர வைங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்கிற விஷயத்த கவனத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டீங்க அப்படின்னா
நம்மளும் ஸ்டடி ஆயிடுவோம். கவனம் ஈஸியாகவே இம்ப்ரூவ் பண்ணிடலாம், பெரிய விஷயமே கிடையாது. 5வது, இது ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட், ஓய்வு வேணும். கொஞ்சமாக தூங்குங்க, நல்லா ஜாலியாக நிம்மதியாக இருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அந்த கம்ஃபர்டபுள் நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் மூளையில் புத்துணர்ச்சி கொடுக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அதன் மூலமாக நிச்சயமாக நீங்கள் ஒரு கவனத்தை மேம்படுத்த முடியும். ஸோ இந்த 5 பாயிண்ட்டுங்கிறது பேசிக்கான விஷயம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தின் 1 மந்த் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய வாழ்வியல் நடைமுறையும் உங்களுடைய கெப்பாசிட்டியும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதில் சொல்ல வர்றது ரொம்ப சிம்பிள். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கெப்பாசிட்டி. நீங்கள் நினைக்கிறத விட 100 மடங்கு நீங்கள் பலசாலி. நீங்கள் நினைக்கிறத விட 100 மடங்கு பிரச்சனை நீங்கள் சாதிக்க முடியும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி நிச்சயமான முறையில் இதை பயன்படுங்க. டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க. நிச்சயமாக அதை பற்றி நான் வீடியோ பண்ணுறேன்.